ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, யோக நெறிகளை பழகுவதால் மனிதன் அடையக்கூடிய பயன்கள் என்ன. ஏன்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பயிற்சி முறைகள் இருக்குது, எவ்வளோ கலைகள் இருக்குது. ஆனால் எல்லா கலைகளையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு ஓங்கி நிற்கின்ற தனித்துவம் பெற்ற தலை சிறந்த ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த யோகக்கலை. எப்படி மற்ற பயிற்சிகளை காட்டிலும் இந்த யோகக்கலை ஒரு தனித்துவம் பெறுது, அப்படி யோகக்கலை பழகிறதால நம்ம என்னென்ன பயன்களை பெறுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமாக நம்ம பேசும்போது சொல்லிடுறோம், யாருக்காவது உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா ஜிம்முக்கு போப்பா, எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போ, ஸ்விம்மிங் பண்ணு, யோகா பண்ணு அப்படின்னு சொல்லி 10/11 இந்த யோகா கலையை சேர்த்துடுறோம். அது 10/11 சேர்க்குற கலை இல்லை, அது ஒரு பிரம்மாஸ்திரம். அந்த அளவுக்கு அது உயர்வாக கருதப்படுறதுக்கான காரணம் என்ன, அப்படி மற்ற பயிற்சிகளை காட்டிலும் யோகக்கலையில் அப்படி என்ன மேன்மை இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள், ஒரு 5 ஃபேக்டர் எடுத்துக்கிறேன் நான். 1, ரத்த ஓட்டம். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம ரத்த ஓட்டம் உடம்புல சீராக இருக்கணும். 2வது, இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன், பிராணசக்தி, போதுமான அளவுக்கு பிராணசக்தி இருக்கணும். அதேமாரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இந்த உணவு எடுத்துக்கின அந்த சாராம்சம், அந்த சத்து, குளுக்கோஸ், இது எல்லாம் சரியாக அந்த ரத்தத்தில் கிரகிக்கப்படணும். 3வது, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது, அந்த கிளாண்ட்ஸ்லாம் அதனுடைய ஹார்மோன்களை அதிகமாகவும் சுரக்கக்கூடாது, கம்மியாகவும் சுரக்கக்கூடாது, அளவாக சுரக்கணும். 3. 4வது உடல் மின்சாரம். 5வது உடல் காந்தம். இந்த 5 விஷயங்கள், இந்த 5 இயக்கங்கள் உடம்புல நல்லா இருந்தால் தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 5 இயக்கங்களில் எதனா ஒன்று பாதிக்கப்பட்டதுன்னா நோய் நொடி வரும். நோய் நொடி வந்ததுன்னா மனசு அமைதி போகும். மனசு அமைதி போச்சுன்னா வாழ்க்கையில் நிம்மதி போகும். அப்போ இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம்தான். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை வேறு எந்த பயிற்சி முறைகளாவது கொடுக்க முடியுமா நம்ம சிந்திச்சு பார்த்தா, மற்ற பயிற்சி முறைகள் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம், அதிகபட்சம் நம்ம உடம்புல இருக்கிற கலோரிஸை பர்ன் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி நான் சொன்ன இந்த இயக்கங்கள், சீரான ரத்த ஓட்டம், ரத்தத்தில் பிராணசக்தி, நம்ம கிளாண்ட் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸு, உடல் மின்சாரம், உடல் காந்தம், இதெல்லாம் இயக்கங்கள் சரியாக இருக்கணும்னா அதுக்கு யோகாசனம் தான், யோக நெறிகள் தான். ஏன்னா இந்த யோக நெறிகளை நம்ம எடுத்துக்கணுன்னா எளிமையான பயிற்சி, ரொம்ப எளிமையாக சுலபமாக பழகக்கூடிய ஒரு பயிற்சி. ஒரு எளிமையான ஆசனங்கள் எடுத்துக்கினா கூட அது என்ன மாதிரி அதை நம்ம பழகிறோம், எந்த மாதிரியான இயக்கத்தில் நாம் அதை பழகிறோம், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பத்மாசனம், எளிமையான ஆசனங்கள், ஒரு பத்மாசனம், ஒரு வஜ்ரமுத்ரா, ஒரு உத்தித பாதாசனம், பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்கார், ஓய்வாசனம், நாடி சுத்தி. இது பண்ணுறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம். இந்த ஆசனங்களை நம்ம என்னென்ன இயக்கத்தில் பண்ணுறோன்றதை நம்ம சிந்திக்கணும். நம்ம ஞானிகள் என்னமோ அதை வடிவமைச்சுக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஆசனங்களை செய்யும் பொழுது மூச்சு இயக்கத்தை 3 நிலைகளில் செய்கிறோம். 1 இயல்பான சுவாசம், இன்னொன்று மூச்சடக்கிய நிலை, இன்னொன்று மூச்சற்ற நிலை. இப்போ எடுத்த உடனே பத்மாசனம், முதல் ஆசனம் பத்மாசனம் போடுறோம். பத்மாசனம் இயல்பான சுவாசம் ரொம்ப இயல்பாக இருக்குது. அப்படியே பத்மாசனத்துலேருந்து யோகமுத்ரா அல்லது வஜ்ராசனத்தில் வஜ்ரமுத்ரா பண்ணும்போது மூச்சற்ற நிலை, நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்துட்டு மூச்சை முழுசாக விட்டுட்டு மூச்சற்ற நிலையில் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆசனங்கள் பண்ணும் பொழுதே பல நிலைகளில் உடம்பை இயக்க வச்சு சுவாசம், நுரையீரல் முழுவதும் அந்த ஆக்சிஜனை போதுமான அளவுக்கு பல கதியில் எடுத்துக்கிறோம். நம்ம நுரையீரலை எவ்வளோ இடங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்குது, டெட் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதால நம்ம சுவாசிக்கிற இயல்பாக சுவாசிக்கிற காற்றுல போதுமான ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுதே ஒரு ஆசனங்களும் அந்த இயக்கம், மூச்சடக்கிய நிலை, மூச்சற்ற நிலை, இயல்பான சுவாசம் பண்ணும் பொழுதே போதுமான அந்த பிராணசக்தி எடுத்துக்கிறோம். இப்போ வஜ்ரமுத்ரா மூச்சற்ற நிலையில் பண்ணுறோம். அப்படியே உத்தித பாதாசனம் பார்த்திங்கன்னா மூச்சை அடக்கிய நிலை, நல்லா மூச்சை இழுத்து அந்த ஆசன பொசிஷனில் ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அப்புறம் மூச்சை விடுறோம். அப்போ நுரையீரல் முழுவதும் அந்த ஆக்சிஜனை முழுசாக எடுத்துக்கிறோம். என்ன ஆகுது,
நுரையீரல் முழுவதும் அந்த ஆக்சிஜன் எடுத்துன்னு ஒரு 10 செகண்ட் அப்படி ஹோல்ட் பண்ணும் பொழுது ஏற்கனவே பயன்படுத்தப்படாத இடங்கள் அந்த நுரையீரல், அந்த டெட் ஸ்பேஸ், இதிலெல்லாம் போதுமான அந்த பிராணசக்தி எடுத்துக்கு. நம்ம நுரையீரல் நமக்கு தெரியும்ல, நம்ம படிச்சிருக்கிறோமே, சின்ன 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 திராட்சை கொத்துக்களாக இருக்கும். எல்லா திராட்சை கொத்துக்களோட வேலை என்னென்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தில் கொடுத்து அதுக்கு அனுப்புறது தான். ஆனால் நம்ம போதுமான ஆக்சிஜனை எடுத்துக்காட்டால் நுரையீரலில் நிறைய பகுதி பயன்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ இந்த மூச்சு அடக்கிய நிலையில் செய்கின்ற ஆசனங்கள் அந்த பயன்படுத்தப்படாத இடத்துக்கும் ஆக்சிஜன் போய் ரத்தத்தில் கலந்து இதயத்துக்கு போய் இதயத்துலேருந்து உடல் முழுவதும் போகுது. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். ஒரு ஆசனமும் என்னென்ன நிலையில் பண்ணுறோம் பாருங்கள். அப்போது இந்த மூச்சு அடக்கிய நிலையில் பண்ணுற ஆசனங்கள் எந்த அற்புதம். ஒரு ஆசனமும் அப்படி தான். அப்போது இந்த ஆசனங்கள் ஒரு நிலையில் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அந்தந்த பகுதிக்கு போதுமான ரத்த ஓட்டம் துரியப்படுது. எங்கெங்கெல்லாம் ரத்தம் போல, ஏன்னா நம்ம இதயத்துலேருந்து ரத்தம் வெளியே போகும்போது பெரிய பெரிய ரத்த குழாய்களில் போகுது. ஆனால் உறுப்புகளுக்கு அங்கங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த குழாய் சின்ன சின்னதாக போய் அந்த கேப்லரிஸ், சின்ன சின்ன நாணங்கள், அங்கெல்லாம் அந்த ரத்த ஓட்டம் சீராக போனோன்னா சாதாரணமான இயக்கத்தில் அது போகிறதில்ல. அப்போது ஒரு ஆசனம், ஒரு வஜ்ரமுத்ரா, ஒரு சர்பாசனம், உத்தித பாதாசனம் பண்ணும்போது வயிறு, உத்தினா வயிறு, பாதம்னா கால், அப்படி காலை தூக்கி ஹோல்ட் பண்ணி 10 செகண்ட் வச்சுன்னு இருக்கும்போது சுவாசத்தை மட்டும் நம்ம அங்கே இழுத்துக்கல, இந்த ரத்த ஓட்டம் சிறுகுடலில் இருக்கிற அந்த குடல் உறுச்சிகளுக்கு போதுமான அந்த ரத்த ஓட்டம் கிடைக்குது. அந்த போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும்பொழுது அங்கே இருக்கிற சத்துக்கள்லாம் சரியாக கிரகிக்கப்படுது. எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகாத பகுதிகளுக்கெல்லாம் போதுமான ரத்தம் போகுது. அப்போ ரத்த ஓட்டம் சீராமைஞ்சு போச்சா, மூச்சு இயக்கத்தோடு பண்ணும்போது போதுமான ஆக்சிஜன் கிடச்சி போச்சா. மூணாவதாக கிளான்ஸ். நம்ம உடம்புல ஹார்மோன்கள், இந்த ஹார்மோன்கள் நம்ம ரத்தத்தில் அளவாக சுரந்து அந்த ரத்தத்தோடு கலந்து போகும்போது தான் மனிதனோட இயக்கம் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய கிளான்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற கிளான்ஸ், பிட்யூட்டரி, பினியல், தைராய்டு, தைமஸு, பேன்க்ரியாஸு, இது எல்லாம் ஹார்மோன்ஸை கரெக்டாக சுரக்கணும். அதிகமாகவும் சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. அளவாக அதனோட கதியில் சுரக்கும்போது தான் மனித உடம்பினுடைய இயக்கம், மனித உடம்பில் ஏற்படுற அந்த வளர்ச்சி, இது எல்லாம் சரியாக நடக்குது. இந்த ஹார்மோன்களோட இயக்கம் மாறி போச்சுன்னா உடம்பு அடியோடு கெட்டு போயிடும். சரி, இப்போ இந்த தைராய்டு தைராக்சின் என்ற ஹார்மோனை சுரக்குது. பேன்க்ரியாஸு கணையம் இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்குது. இப்போ கணையம் இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்கணுன்னா அந்த முடிவை கணையமாக எடுக்குது. இல்லை தைராய்டு தைராக்சின்ன்ற ஹார்மோனை சுரக்கணுன்னா அந்த முடிவை தைராய்டாக எடுக்குது. இல்லை, இந்த முடிவு மூளையிலேருந்து வருது. யார் கொடுக்குறா? பிட்யூட்டரியிலேருந்து ஒரு ஆர்டர் வருது. நம்ம தைராய்டு பிட்யூட்டரி எடுக்குதுன்னா, பிட்யூட்டரி முடிவு எடுக்குதுன்னா அது ஹைப்போதலமஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வரணும். அப்போ ஒரு கிளான்ஸும் எதை சார்ந்து இருக்குது பாருங்கள். நம்ம இந்த கணையம் சரியாக வேலை செய்யலை, தைராய்டு வேலையாக வேலை செய்யலைன்னா மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு பிரச்சனை எங்கன்னு நமக்கு சரியாக தெரியுதில்லை. நம்மளுக்கு பிட்யூட்டரியிலேருந்து வர சிக்னலில் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நம்ம மாத்திரை எடுத்துக்கணுன்னா, மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அதனுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன். மருந்து மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்க நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்படுது. அப்போது நாம் செய்கின்ற அந்த ஆசனங்கள் எங்கே பிரச்சனையோ ஒரு ஆசன நிலைகளும், உதாரணத்துக்கு சர்வாங்காசனம் எடுத்துக்கின்னு சர்வாங்காசனம் பண்ணுறோம் அப்படின்னா தைராய்டு அற்புதமான ஒரு இயக்கத்தை கொடுத்து எங்கே இந்த பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்பை சரி பண்ணுது. அதுதான் யோகக்கலையோட ஒரு அற்புதம். எப்படி அது நடக்குதுன்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக போயிடுது. அந்த ரத்தத்தில் போதுமான அந்த பிராணசக்தியை கொடுத்துட்டோம். என்ன பண்ணும் உடம்பு? ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். உடம்பு எப்பயுமே அதை ரிப்பேர் பண்ணின்னு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு போதுமான அந்த ஆற்றல் பத்தாததால் அதை சரி பண்ணிக்க முடியல. இப்போ நம்ம ஆசனங்கள் மூலிமா போதுமான போஷாக்கு அதை கொடுத்துட்றோம். அதேமாரி நான் சொன்ன மாதிரி இந்த சிக்னல், இப்போ கணையம் பேன்க்ரியாஸை சுரக்கணுன்னா மூளையிலேருந்து ஒரு சிக்னல் வரணும். சாப்பாடு சாப்பிட்டாருப்பா, இவர் சாப்பிட்டுன்னே இருக்கிறார், அப்போது அந்த மூளைக்கு அந்த சிக்னல் போய் அங்கேருந்து ஒரு சிக்னல் கணையத்துக்கு பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலினை சுரக்க வைக்கணும். இப்போ இந்த சிக்னல் சரியாக போனோன்னா இங்கே தான் உடல் மின்சாரம். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் செய்திகள் கடத்தப்படுது, உடம்புல நடக்கிற ஒரு இயக்கமும், இங்கே எல்லா விஷயங்களும் நம்ம தலைமையகம், நம்ம மூளையிலே ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருக்கு எல்லா செய்தியும் போனோம். இந்த செய்திகள் எப்படி கடத்தப்படுதுன்னா நம்ம முதுகுத்தண்டு வழியாக. நம்ம முதுகுத்தண்டு, நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருந்தாலும்
பிரதானமாக 2 நரம்பு இருக்குது. ஒன்று இடை, இன்னொன்று பிங்கலை. இந்த இடை பிங்கலை இது எங்கே முதுகுத்தண்டு இடுப்புலேருந்து ஆரம்பிக்குதானா? இல்லை. இந்த இடைகளை நரம்பு இடதுகால் பெருவல்லேருந்து ஆரம்பிக்குது. பிங்கலை நரம்பு வலதுகால் பெருகல்லேருந்து ஆரம்பித்து பெருவிரல், அதாவது கட்டை விரல், காலோட கட்டை விரல்லேருந்து ஆரம்பிக்குது. இடதுகால் கட்டை விரல்லேருந்து ஆரம்பிக்கிறது இடைகளை நரம்பு, வலதுகால் கட்டை விரல்லேருந்து ஆரம்பிக்கிறது பிங்கலை நரம்பு. இந்த 2 நரம்பும் தொடை வழியாக வந்து முதுகுத்தண்டில் போய் இப்படி கீழே இடுப்பு கீழே இப்படி 2 ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடையும் பிங்கலையும் ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடையும் பிங்கலையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் பாருங்கள், இதுதான் மூலாதாரம். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. இந்த இடை பிங்கலை மட்டும்தான் போகுது, ஆனால் நடுவில் நடுநாடி போகுது. இது 3ம் சேர்ந்து தான் உடம்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மூளைக்கு எடுத்துன்னு போகுது. அங்கே இருக்கிற நரம்பு தொகுதிகள் எல்லாம் வந்து ஒன்றா சேருது. இந்த மூலாதாரத்தை 4 இதழ் கமலம், 6 இதழ் கமலம், 10 அப்படி சொல்கிறோம்ல. என்ன 4 விஷயமான செய்திகள் அங்கே மூலாதாரத்துக்கு வருது. மூலாதாரத்துலேருந்து அந்த மூளைக்கு அந்த செய்திகள் எடுத்துன்னு போகுது. இந்த செய்திகள் உடம்புல இருக்கிற பகுதிக்கெல்லாம் மூலாதாரத்துக்கு எடுத்துக்கின்னு வரணும். மூலாதாரத்துலேருந்து மூளைக்கு போகணுன்னா எது அங்கே முக்கியமாக வேணும்னா உடல் மின்சாரம். இப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு மெயின் பவர் சப்ளை வச்சு வீடு முழுவதும் கரண்ட்டு ஒயர் மூலயமா கரண்ட்டை கொடுத்து மின்சார சாதனங்களை இயக்க வைக்கிறோம். அந்த மாதிரியா இந்த மின்சாரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த மின்சாரம் சரியாக இருந்தால் தான் செய்திகள் சரியாக கடத்தப்படும். செய்திகள் சரியாக கடத்தப்படலை அப்படின்னா எனக்கு உடம்புல எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்லீரல்லையோ இல்லை மண்ணீரல்லையோ பிரச்சனை இருக்குதுன்னா மண்ணீரலில் இந்த பிரச்சனை இருக்குதுன்ற செய்தியை மூளைக்கு போகணும். எப்படி போவோம்? நரம்புகள் மூலயமா போவோம். நரம்பு நியூரான்ஸ், ஒரு நியூரான் இன்னொரு நியூரானை கம்யூனிகேட் பண்ணோன்னா அதுக்கு உடல் மின்சாரம் வேணும். இந்த மின்சாரம் இருந்தால் தான் செய்திகள் மூளைக்கு கடத்தப்படும். மூளைக்கு கடத்தப்பட்டால் தான் மூளை அந்த செய்தியை எடுத்துக்கின்னு அதை சரி பண்ண அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மின்சாரம், உடல் மின்சாரம் எவ்வளோ தேவைப்படுது? சரி, இந்த உடல் மின்சாரம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து கிடைக்குது. நமக்கு எல்லாம் இதயம் இயங்குது தெரியும். இதயம் தாய் நம்ம குழந்தை பிறக்க போது அந்த தாய் வயிற்றில் கருவான அந்த 2வது மாதத்துலேருந்து மரணமாகிற வரைக்கும் அந்த இதயம் துடிக்குது. எப்படி துடிக்குது? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பேஸ்மேக்கர், இதயத்துக்கு மேலே எஸ்ஐ நோட், அந்த எஸ்ஐ நோட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் க்ரியேட் ஆகி அந்த இதயத்தை எப்படி துடிக்க வைக்குது. அப்போது இது எங்கேருந்து? நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து தான் இந்த மின்சாரம் நமக்கு கிடைச்ச இதயத்தை துடிக்க வைக்குது. இந்த இதயத்துக்கு போகிற அந்த மின்சாரம் தடைப்பட்டு போச்சுன்னா உடனே என்ன ஆகுது? இந்த உடம்பு ஜடமாகி போகுது, உயிர் போயிடுது, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றோம். அப்போது நம்ம சுவாசத்தின் மேலே எந்த அளவுக்கு நம்ம ஞானிகள் கவனம் வச்சுருந்தா இந்த மூச்சு இயக்கம், ஒரு ஆசனமும் ஒரு மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம். எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அதேமாதிரி இந்த ஆசனங்கள்லாம் முடிச்சுட்டு ஓய்வாசனம் முடிச்சுட்டு உட்காந்து நாடி சுற்றி பண்ணுறோம் 10 நிமிஷம். போதாது, நாடி சுத்திக்கு மேலே போனோன்னா அடுத்த 6 வகையான மூச்சு பயிற்சி வச்சுருக்குறாங்க. நாடி சுற்றி, ஜீவ சுற்றி, பிராண சுற்றி, சோக சுற்றி, கண்ட சுற்றி. அதுவும் போதாது அப்படின்னா அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனோன்னா 12 வகையான பிராணாயாமம். ஏன் காற்றுக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதே காற்று தான் நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம ஒரு செல்லுக்கும் தேவைப்படுது. ஒரு செல்லும் இயங்கிறதுக்கு தேவைப்படுது. நம்ம உடம்புல குளுக்கோஸ், சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற குளுக்கோஸ் ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஆற்றலாக கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு முக்கியமாக ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு குளுக்கோஸை முழுமையான ஆற்றலாக மாற்ற முடியாது. ஆக்சிஜன் இல்லாமல் அது முழுமையான ஆற்றலாக மாற்றப்படலாம். என்ன ஆகுதுன்னா அது ஒரு லாக்டிக் ஆசிடாக மாறி ஒரு லாக்டிக் அமிலமாக ரத்தத்தில் கலந்து போது அது பின்னாடி பல பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ ஒரு செல்லுலேயும் அந்த ஆற்றல் மாறணும்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். குளுக்கோஸ் மட்டும் பத்தாது, ஆக்சிஜனும் வேணும். இதே ஆக்சிஜன் தான் நமக்கு மின்சாரமாக நம்ம இதயத்தை இயக்க வைக்குது. அதே ஆக்சிஜன் தான் நம்ம நரம்புகளில் உடல் மின்சாரமாக செய்திகளை கடத்தப்படுது. இந்த உடல் மின்சாரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே காந்தம் இருக்குது. நம்ம படிச்சிருக்கிறோம்ல சயின்ஸில், மின்சாரமும் காந்தமும் ஒன்றோடு தொடர்பு பட்டுருக்கு. மின்சாரம் இருந்தால் அங்கே காந்தம் உண்டு, காந்தம் இருந்தால் அங்கே மின்சாரம் இயக்கம் இருக்குது. அப்போ இந்த மின்சாரம் சீராக இருந்ததுன்னா அங்கே காந்தம் இயக்கம் நல்லாயிருக்கும். உடல் மின்சாரம் உடம்புல இருக்கிற நரம்பு இயக்கங்கள் மூலிமா, நியூரான்ஸுங்கள் மூலிமா செய்திகளை கடத்தப்படுறதுக்கு உதவுது. உடல் காந்தம் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது. எங்கெங்கெல்லாம் இந்த காந்தம் தடைப்பட்டு போதோ அங்கங்கெல்லாம் ரத்த ஓட்டம் சீராக இல்லை. எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் சீராக இல்லையோ அங்கே பிரச்சனை வருது. அப்போ இந்த மின்சாரமும் காந்தமும் சீராக இருக்கணும்னா ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு அந்த பிராணசக்தி பிராணாயாமம் நம்ம பண்ணுறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான இயக்கம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்குது, ரத்தத்தில் போதுமான பிராணசக்தி கிடச்சி போது நம்ம
இயக்கங்கள், நம்ம கிளாண்ட் சுரக்க வேண்டிய ஹார்மோன்களை அற்புதமாக சுரக்க வைக்குது, உடல் மின்சாரம், உடல் காந்தம் துரியப்படுத்திடுது. இது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு என்ன பண்ணுது, இது இந்த இந்த இயக்கத்தை, இந்த 5 விஷயத்தை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோன்னா, உடம்பில் எங்கே பிரச்சனை வந்தாலும், அவனுக்கு புற்றுநோயே வந்திருந்தாலும் கூட உடம்பு தன்னைத்தானே அதை ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கும். வெளியில் இருக்கிற மருத்துவர் நமக்கு மருத்துவம் பார்க்குறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்குள்ளே ஒரு மருத்துவர் இருக்கிறார். யார்? நம்ம மூளைக்குள்ளே இருக்கிறார். அந்த மருத்துவருக்கு தான் முதல்ல அந்த செய்தி போகுது. நம்ம நரம்பு இயக்கங்கள் மூலிமா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, அந்த பிரச்சனையை எடுத்து அவங்க ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு ஆட்டோ ஹீலிங், ஆட்டோ க்யூர் பண்ணிக்கினே இருக்குது. என்னன்னா அதுக்கு போதுமான போஷாக்கு, போதுமான விஷயத்தை நம்ம கொடுக்கறதில்ல. இந்த 5 விஷயங்களையும் நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோன்னா, உடம்பில் எங்கே பிரச்சனை வந்தாலும் உடம்பு தன்னைத்தானே ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கும், உடம்பை சரி பண்ணிக்கும். இந்த 5 விஷயங்களை நான் சொன்னேன். இந்த 5 விஷயங்களை நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, எந்த பயிற்சியில் நமக்கு கிடைக்குது, எந்த பயிற்சி வேணாலும் எடுத்துங்க, இந்த 5 விஷயங்களை கொடுக்கறது யோகா பயிற்சி மட்டும்தான். அது அந்த மாதிரி வடிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஞானிகள். கூர்ந்து 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 நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு இயக்கத்தையும், நம்ம உடம்பில் இருக்கிற நரம்பு இயக்கம், தசை இயக்கம், மூச்சு இயக்கம், சுவாச இயக்கம், அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், இடைப்பிங்களையோட நரம்பு இயக்கம், உடம்புல இருக்கிற வாய்வு, 10 வகையான வாய்வு, பிராணன், அபானன், வியானன், சமானன், நாதன், கூர்மன், கிரிதரன், தேவதத்தன், 10 வகையான நாடி, இடை, பிங்களை, காந்தாரி, அஸ்தி, ஜீவன், பூசா, உசாஸ்வினி, அலம்பூசம், கூவா, சங்கினி, எல்லா இயக்கங்களையும் துல்லியமாக நுணுக்கமாக பார்த்து 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 ஒரு ஆசனங்களையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை பழகும் பொழுது இந்த அளவுக்கு நம்ம இயக்கங்கள்லாம் சீராக இருக்கும்போது உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லாயிருக்கும். மனசு நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியங்களையும் சிறப்பாக, அவன் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சுருவான். அவனுக்கு தடையே இல்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் மூலதனமாக இருக்கிறது நாம் அன்றாடம் பழகக்கூடிய இந்த யோகக்கலை தான். அதால் தான் சொன்னேன், மற்ற எல்லா பயிற்சிகளையும் காட்டிலும் யோகக்கலை ஒரு தலை சிறந்த பயிற்சி. எல்லா கலைகளையும் தனக்குள்ளே வைத்து கொண்ட ஒரு பிரம்மாஸ்திரம், ஒரு தனித்துவம் பெற்றது அப்படின்னு. அதே மாதிரி இந்த யோகக்கலை, இந்த யோகக்கலை என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டும் சார்ந்தவர்கள் மட்டும்தான் பழகக்கூடிய விஷயன்ற ஒரு மாயை மக்களிடையே இருக்குது. அது முழுக்க 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 தவறான ஒரு கருத்து. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதனும் தன்னுடைய உடம்பாலையும், உயிராலையும், மனதாலையும், ஆத்மாவாலையும் மேன்மை அடைவதற்காக தான் நம்ம ஞானிகள் இந்த கலையை கண்டுபிடிச்சாங்களே தவிர, இது எந்த மதத்தை சார்ந்த ஒரு விஷயமும் அல்ல. அது பதஞ்சலி முனிவரே அழகாக ஜாதிகளாலும், திதி, பருவம் போன்ற கால மாற்றங்களாலும் எவ்விதத்திலும் தடை செய்யப்படாததும் எல்லாவித பூமியிலும் கடைபிடிக்கத்தக்கது எதுவோ அது மகாவிரதம். ஒரு மனிதனும் பழகி பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. ஸ்ரீகுரு ஞானதீபம் சேனலோடைய நோக்கமே அதுதான். இந்த யோகாசனம், இந்த யோகாசனத்தால் மனிதன் அடையக்கூடிய பயன்கள், அவன் ஆத்ம ரீதியாக அடையக்கூடிய மேன்மை, இதுதான் ஒரு பதிவாக போட்டுன்னு வரோம். அதே மாதிரி 72 ஆசனங்கள் நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம பண்ணுற ஆசனங்கள் மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம். இது 72 ஆசனங்கள், அதனுடைய கிளை ஆசனங்கள். 234 ஆசனங்கள் இருக்குது. அது குருதேவர் தனியாக ராஜயோக சம்பூர்வ யோகாசனங்கள்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் யார் என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும், எப்படி எந்தெந்த நிலையில் பண்ணணுன்ற ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூல்லேருந்து ஒரு ஆசனங்களும், இந்த ஆசனங்களை அவருடைய பயன்கள் என்ன எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம். எப்படி இருந்தாலும் கூட யோகாசனங்களை பொறுத்தவரை நேர்முகமாக நாம் கற்றுக்குன்னு பழகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆசனம் நம்ம சொல்லித்தரோன்னா அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய வயசு, அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை, ஏன்னா 234 ஆசனம் இருக்குது. எல்லா ஆசனமும் எல்லாருமே பண்ண முடியாது. அவங்கவுங்க உடல்வாகுக்கு, அவங்க உடம்பு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஆசனங்களை நம்ம எடுத்துக்கின்னு நமக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா உடம்பை பற்றிய கவலை நமக்கு இல்லை. உடம்பை பற்றி கவலை இல்லை. உடம்பு நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிரும். அதுதான் இந்த யோகக்கலையோட நோக்கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு, உடம்பின் தத்துவம்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். இல்லை, ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார், நீங்கள் புத்தகத்தை படித்து போடுறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்குது, இந்த புத்தகத்தில் படித்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஒரு பெரிய ஞானியா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். வாஸ்தவம்தான். நான் உண்மையாலுமே ஒரு புக்கை படித்து அதிலிருந்து மட்டும் போடுற மாதிரி தான் நான் அப்படி பேசலாம். ஆனால் ஒரு பிரம்மஞானியிடம் சரணடைந்து அவரிடம் முழுமையாக இந்த யோகக்கலையும் பிரம்மஞானத்தையும் பயின்று
15 ஆண்டு காலமாக இந்த அவர் சொல்லிக் கொடுத்த அந்த யோக நெறிகளை வலுவாமல் பழகின்னு வரேன். அப்படி பழகி வரும்பொழுது அதனுடைய பயன்கள், உடம்பு ரீதியாக மனம் ரீதியாக அடைந்த பயன்களை என்னுடைய யோக அறிவும் என்னுடைய யோக பயிற்சிகளும் குருதேவரிடம் பெற்ற ஞானமும் ஒரு நூல்களில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்து தான் நான் ஒரு பதிவும் போடுறேனே தவிர இது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் அல்ல. எனக்கு என்ன எண்ணம்னா, ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு அற்ப ஜீவராசி, எனக்குள்ளே போய் இந்த யோகமோ இந்த ஞானமோ உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ணும் அப்படின்னா, இந்த அறிவுள்ள சமுதாயத்தோட இந்த யோகக்கலை, என் குருதேவரோட எண்ணம்படி இந்த அறிவுள்ள சமுதாயத்தினோட இந்த யோகக்கலை போச்சுன்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை அதிசயத்தை பண்ணும். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு பதிவுகளுமே தவிர நான் ஒன்றும் ஒரு பெரிய ஞானி இல்லை. ஆனால் ஒரு பிரம்ம ஞானியிடம் ஞான உபதேசம் பெற்று அவர் கற்றுக் கொடுத்த யோகக்கலையை தினந்தோறும் வழுவாமல் பழகி வரும் ஒரு யோகி. அதனால் இந்த பதிவுகளை நான் அதில் போட்டுன்னு வரேன். இந்த சேனலோட இணைந்தே இருங்க. வரப்போகிற பதிவுகளில் ஒரு ஆசனமும் அந்த ஆசனத்துடைய பயன்களை பார்க்க இருக்கிறோம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.